ஜிகாத் கமிட்டியின் அனைத்து நல்ல தொண்டர்களுக்கும், பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னோடி செயல் வீரர்களுக்கும் நன்றியினை கூறி என் உரையினை ஆரம்பம் செய்கிறேன். சற்று முன்னதாகவே இந்த கூட்டத்தை கூட்டியிருக்க வேண்டும். ஆனால் இன்று பேராசிரியர் அவர்கள் கலந்து கொள்வதாக வாக்களித்துவிட்டு தஞ்சாவூரிலே அவசரமாக ஒரு தகராறு நடந்த இடத்தை பார்க்க சென்று விட்ட காரணத்தால் தவிர்க்க முடியாத நிகழ்ச்சிகளில் அவர் ஒத்துக்கொண்டதால் தலித் கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவ மதத்தை தழுவினாலும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அந்த சலுகைகளுக்காக அந்த ஆர்ச் பிஷப் கிட்டத்தட்ட ஒரு 10,000-11,000 சர்ச்சுகளை கையில் வைத்திருக்கக்கூடிய மாநிலத்தின் இஎஸ்ஐ சர்ச்சுகளுக்கு மண்டல தலைவராக இருக்கக்கூடிய அசாரியா அவர்களுடைய தலைமையிலே தலித் கிறிஸ்துவர்களும் கிறிஸ்துவ பெருமக்களும் ஆண்களும் பெண்களுமாக சுமார் 1000 பேர் குரலகத்து முன்னால் உண்ணாவிரதம் இருந்திருந்தார்கள். இன்று வருகை தந்திருந்த தலித் முஸ்லீம் சுரக்ஷ மகா சங்கம் என்று நடத்திக் கொண்டிருந்து தற்போது பாரதிய மைனாரிட்டி சுரக்ஷ மகா சங்கம் என்று நடத்துகின்ற பம்பாய் ஹாஜி மஸ்தான் மிர்சா அவர்கள் வந்துவிட்ட காரணத்தால் அவரையும் என்னையும் அவர்கள் அழைத்ததால் அங்கு சென்றபோது பேராசிரியர் வரவில்லை, முடித்து வைப்பார் என்று சொன்னார்கள். பார்த்தால் நாங்க 2 பேரும் ஒன்றுதான், என்னை அவர்தான் அனுப்பினார் என்று நானே அங்கு சென்று விட்டேன். அங்க போய் பார்த்தால் நம்முடைய இஸ்லாமிய தலைவர் மரியாதைக்குரிய அப்துல் சமத் பாயும் லத்தீஃபும் அமர்ந்திருந்தார்கள். நானும் ஹாஜி மஸ்தானும் உள்ளே போனோம். நானும் மஸ்தான் கூட போய் சும்மா இப்படி உட்கார்ந்துருந்தேன். சமத் என்ன நினைச்சிட்டாரு, நான் யாரோ டிரைவர் நினைச்சிட்டாரு. நானும் யாரோ 2 பேரும் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். நானும் யாரோ உட்கார்ந்துருக்காரு, கோட்டு சூட்டு டைல தானே பாட்டாளி மக்கள் கட்சியில வால் போஸ்ட் இருக்குது. அதை பார்த்து ஒரு பெரிய உமர் முக்தார் போஸ் இருப்பாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். யாரோ ஒரு இஸ்லாமிய பெரியவர் உட்கார்ந்துருக்காரு, நம்ம போறோம் செலான்னு சொல்ல, சரி கண்டுக்காம விட்டாருன்னு உட்காந்து. ஆஜி மஸ்தான் தான், ஆஜி மஸ்தானுக்கு அவர் அறிமுகப்படுத்தினாங்க. அவர் வந்துட்டு ஆஜி மஸ்தான் கொஞ்ச நேரம் கழிச்சு, இவர் உனக்கு தெரியுமாட்டாரு. எனக்கு தெரியல, இவர் தான் முஸ்லீம் லீக் லீடர் ஆயிருந்தாரு. அப்படியா, ஒரு சம்மதா. உடனே அவர் என்ன பண்ணாரு, இவர் தான் பழனி பவானா. அப்படியே நீ மையத்தை பார்த்த மாதிரி பார்க்கலாம். அப்புறம் உடனே நான் 2 கையும் கொடுத்து அப்படி முத்தம் கொடுத்து, நல்லா இருக்கீங்களா, சிறப்பா செஞ்சீங்கன்னு. பெசாம உட்கார்றாங்க, ஏன்டா ஊர் விட்டு ஊர் வந்து நோண்டிட்டு இருக்கிற, பெசாம உட்காரு இப்படிவா. சும்மா அவங்களுக்கு பெரிய உட்காரு இப்படி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எங்க பசங்க. ஆர்வ கோளாறு திருப்பத்தூர்ல இருந்து வந்துட்டான், குறைஞ்சிக்கிட்டே இருக்கான். இவ்வளவு பேர் நிக்கும் போது உனக்கு என்ன பேசாம இல்ல, எப்ப கேசட் கரெக்டா போட்டுக்கல மாஸ்டர் கேஸ். ஏன்னா இந்த எஸ்ஐக்கு ஒரு செம்மையா ஒரு சூடு கொடுக்கணும்னு பார்த்தேன். எனக்கு வந்து கேள்விப்பட்டது வந்து பாபர் மசூதி இடிச்ச அன்னைக்கு முஸ்லீம்க வீடெல்லாம் போய் இடிச்சுட்டு எந்த துளுக்கனாவது அவன் பொண்டாட்டி பக்கத்துல படுத்திருக்கியான்னு கேட்டானா. நல்லா தெரியும் எனக்கு, எல்லா ரிப்போர்ட் வந்துச்சு. சொல்றேன் அவன் சென்றுட்டான்னு நீங்க சொல்லாதீங்க, விட்டுருங்க. திருப்பி அவனை கேட்க காலையில இருந்து எனக்கு ஒரே டென்ஷன். நேற்று கூட கூட்டத்தை ரத்து பண்ணி போட்டான் கமிஷனர். 2 லட்சம் மக்கள் கூடியிருக்கான். சரித்தான், சரி போடான்னு விட்டுட்டு வந்துட்டேன். நம்ம பையில அப்ளிகேஷன் போட்டது தடை செஞ்ச பகுதியா போச்சு. அப்ப கமிஷனர் என்னை காலையில பார்த்து கேட்கறான், சென்னை போலீஸ் கமிஷனர், ஏங்க பாவா 42 வருஷமா நீங்க அங்க தொழுகலையே, அதை இடிச்சான்னா அதை போய் கிளைம் பண்றதுக்கு உங்களுக்கு லீகலா முடியாது எனக்கு தெரியும். ஆனா 42 வருஷமா தொழுக விடல இவன் பாபர் மசூதியில. 42 வருஷமா தொழுகலைய, அப்ப அவன் போய் இடிக்கத்தானே செய்வான்னா. எனக்கு சடக்குன்னு கோவம் வந்துருச்சு. ஆஜி மஸ்தான் தான் 42 வருஷமாச்சு சீஃப் மினிஸ்டர் கல்யாணம் ஆளுங்கிறதுக்காக நான் கையை பிடிச்சுக்கிட்ட ஒத்துக்குவியா? எங்க முஸ்லீம் பாய்களுக்கு புரியாது. என்னடா தமிழ படிங்களா உருத படிங்களா, 42 வருஷம் பள்ளிவாசல்ல தொழுகை நடக்கல, அதனால இடிச்சு போட்டேன். சரி 42 வயசு ஆச்சு ஜெயலலிதாவுக்கு, என்னை விட 1 வருஷம் இளமை. எனக்கு ஒரு அம்மாவுக்கு தெரியும், ஒரு சித்தியும் தெரியும். உண்மையாலுமே அமெரிக்கால ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டு போனேன். என்னவோ விசுவாசம் இருக்கோ, விசுவாசம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. நான் அதெல்லாம் எதிர்பார்க்கவும் அல்ல. அப்பப்போ கும்பிட்டுக்கோ, ரோட்ல கார்ல கண்டா டக்குன்னு இறங்குறேன். மரியாதையெல்லாம் இருக்கு எனக்கு தெரியும். 42 வருஷம் ஆச்சு செல்வியா இருக்கிறா, அவளுக்கு கல்யாணம் ஆகலைங்கிறதுக்காக எனக்கும் கல்யாணம் ஆகல, பேச்சுலர். நான் கையை பிடிச்சிருக்கா, வைத்தியக்காரன் படிச்சவன் ஒரு IPS அவனே இப்படி கேட்கறான், இந்த எஸ்ஐ போய் என்ன சொல்றது?
கேட்டா கவுண்டர்னு சொன்னானுங்க சேலத்து பக்கம். அப்புறம் தான் சரி விட்டேன். இதை பாப்பானா இருந்தா அவன் பொண்டாட்டி பக்கத்துல நீ படுத்து வந்துருச்சு. பள்ளிவாசல் இடிச்சவனா அவன் பறி கொடுத்துட்டு ரோட்ல நிக்கிறான். ஏன்டா இந்த ஆம்பூர்ல எங்க வயலுக்கு எவனா குடிச்சு போட்டு கேஸ் போட்டுருக்கா, திருடிட்டு கேஸ் போட்டுருக்கா? உனக்கு ஒரே போன் கால் ஹோம் செக்ரட்டரிக்கு இன்னைக்கு அடிச்சோன்னா நாளைக்கு நீ எந்த காட்டுக்கு போகணும்னு எனக்கு தெரியும். ஆனா நீ கடைசியில பார்த்தா ஒரு பிற்படுத்தப்பட்டவனா போயிட்ட. விவரம் தெரியாம ஏதோ பிஜேபி காரன்ட்ட காசை வாங்கிட்டியோ, சேலத்துல இருந்ததுனால அவங்களோட தொடர்போ என்னமோ தெரியாது. ஆனால் நீ பிறந்த குலம் எப்படிப்பட்ட குலம் தெரியுமா? நீ கொங்கு வேளாளராக இருக்கக்கூடும் என்று கருதுகிறேன். அப்படி இருந்தால் பார்ப்பனர்களை எதிர்ப்பதற்காகவே அருமக்காரன் சீர்காரன் என்று வைத்து நாவிதர் பார்பர்களை விட்டுதான் பத்திரிகை கொடுப்பாங்க. இன்னைக்கு எங்க ஊர் கவுண்டர் கொடுத்து விட்டு அவங்க மங்கள வாழ்த்து தமிழில் பாடி திருமணம் நடத்தக்கூடிய அளவுக்கு பார்ப்பனரை எதிர்த்து வளர்ந்த ஒரு கூட்டம் அது. எனக்கு அவர்களுக்கு குழந்தையிலிருந்தே கவுண்டனுக்கு கூட தான் எனக்கு பழக்க வழக்கம். என் தோட்டம் துறவெல்லாம் கூட கவுண்டங்க தான் பாத்துக்கிறாங்க. நானும் செங்கோட்டையனும் பக்கத்து நிலத்துக்காரனுக்கு கோபில இன்னைக்கு. அப்ப கொங்கு வேளாளர் சமுதாயம் காங்கிரசுக்கு அப்படியே ஆதரவளித்தது, திமுகவுக்கு அப்படியே ஆதரவளித்தது. அதற்கப்புறம் இப்போ அதிமுகவுக்கு எம்ஜிஆருக்கு கொடுத்தது, இப்போ டிஎம்கேக்கு ஏடிஎம்கே ஜெயலலிதாவுக்கு கொடுத்தது. சாலிடா ஒரு தொகுதி கூட அந்த மாவட்டத்துல வேற ஒருத்தன் வர முடியாம சொல்லி வச்ச மாதிரி ஓட்டு போடுவாங்க அவன் போல. இவ்வளவு இருந்து உங்களுக்கு ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் இல்ல அந்த கொங்கு வேளாளர்களுக்கு, கவர்மெண்ட் காலேஜ், பிரைவேட் காலேஜ். இந்த கொங்கு வேளாளர்களுக்குன்னே 12 சீட்டு நான் முஸ்லீம் நியூ காலேஜ்ல வருஷம் என்னோட கோட்டால வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். வேணா நாளைக்கே உனக்கு ரெக்கார்டு தரம் படிச்சு பாரு. இது வரைக்கும் எங்க பையனுக்கு கூட நான் வாங்கி கொடுத்ததில்ல, டொனேஷன் இல்லாம. ஏன்னா படிக்கட்டும். அது மாத்திரமல்ல, சுமார் 10 ஆண்டுக்கு முந்தைய நான் இந்திரா காந்திக்கு இதுவரை கொங்கு சமூகத்தை சார்ந்த ஒரு பெண் கூட ஐஏஎஸ் ஆகவில்லை, நீங்க ஒரு பெண்ணுக்காவது ஐஏஎஸ் கொடுக்க வேண்டும் என்று எழுதினேன். எனக்கு அடுத்த கோட்டா வரும்பொழுது அபிஷியல் கோட்டாவில் ரிலீஸ் பண்ண எழுதினாங்க. ஒரு 3 மாசத்துல செத்து போயிட்டாங்க, பரவாயில்ல. அதை இந்த நரசிம்மராவ் எழுதியா வாங்க. உன் சமூகம் படிக்கணும், உன் பிள்ளை குட்டி நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீ எம்பம்போலே போய் படுக்கலாமான்னு கேக்குறியா? நல்லா இருக்கா பிரதர்? யூ ஆர் an educated man, correct yourself. மறுபடியும் பேசிட்டீங்கன்னா நீ மிருகம் அடிச்சரிஞ்சிருவேன், அவ்வளவுதான், அடிச்சரிஞ்சிருவேன். நல்லா இல்ல. ஏன்னா நீ இன்னைக்கு ஒரு 15 பேருக்கு மேல நான் லாஸ்ட் சீட் வாங்கி கொடுத்துருக்கேன். 6 பேருக்கு மேல கொங்கு வேளாள கவுண்டருங்க முத்துமாணிக்கம்னு பொள்ளாச்சி பக்கத்துல அவன் பிள்ளைக்கு சீட்டு கிடைக்கல. நான் கொண்டு போய் எங்க இஸ்லாமிய காலேஜ், இஸ்லாமியர்கள் நடத்துகிற மெடிக்கல் காலேஜ் பீஜாப்பூர்ல சேர்த்து விட்டுருக்கேன். இப்படி நீங்கெல்லாம் முன்னுக்கு வரணும்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீ பாவம் பொண்டு பிள்ளைகள் இங்க விட்டுட்டு எங்கேயோ பழச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க. அந்த பொம்பளையில போய் சொல்றியா பிரதர், நீ எல்லாம் என்ன காக்கி சேட்ட? அதே வேர்டை நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன்னா அன்பார்லிமெண்டரி வேர்டுக்கு உனக்கு என்னன்னு கிடைக்கும்? நீ எந்த ட்ரிபியூனலையும் ஜெயிக்க முடியாது. உனக்கு நான் பார்த்து மெட்ராஸ்ல கொக்கி வச்சனா தப்பிக்க முடியாது. உன்னை எவனாவது கொக்கி வச்சா நீ எங்கிட்ட வந்தீங்கன்னா வச்ச கொக்கி அவுக்க தெரியும். பல டிஜிபிக்களை உண்டு பண்ணுவேன். கடைசியில பார்த்தா நான் பாப்பானோ என்னமோ நினைச்சிட்டேன். கடைசியில பார்த்தா சேலத்து பக்கத்துல கவுண்டர்ன்ட்டானுங்க. தொலைட்டும் போ, இனி அப்படி செய்யாத. இனி ஒரு தடவை பேசினானா அவனை கால கையை ஒடிச்சிருங்க. வர்ற கேஸுக்கு நான் பொறுப்பு. இனி இவன் மட்டுமல்ல, எவன் பேசினாலும் அவன் காலை எடுத்துட்டு உன்னை பார்த்து பொண்டாட்டியும் கோத்தாங்கம்மான்னு ஒரு இன்ஸ்பெக்டரோ சப் இன்ஸ்பெக்டரோ கான்ஸ்டபிளோ எவன் பேசினாலும் சரி, அவன் கழுத்து இருக்கக்கூடாது. அதனுடைய விளைவு என்ன வேணாலும் கவலை. அதற்காக உங்களுக்கு 10 லட்சம் என்ன 1 கோடி கூட செலவு பண்றேன். அத குத்திட்டு வாங்கடா. உன் குடும்பத்தை நான் காப்பாத்தேன், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு திருப்பி பேசியிருக்கேன் நானு. ஆனா பாப்பானா இருந்தாதான் எனக்கு கோவம் வருது. ஆமா, எத்தனையோ கவுண்ட் எனக்கு பெயில் கொடுத்தவன் இருக்கிறான். நான் எம்ஜிஆர் காலத்துல எம்ஜிஆர் என்ன சொல்லாவும் போது எத்தனையோ கவுண்டர்கள் என்ன கட்டி காத்து வீட்டுக்குள்ள வயசு பிள்ளையெல்லாம் வச்சு என்னை கீழே உட்கார வச்சு அவங்க பிள்ளைகளை மேல உட்கார வச்சு சீர் நடத்துற மாதிரி எல்லாம் காப்பாத்தி விட்டவங்க எல்லாம் இருக்காங்க. இப்படி நான் அந்நியோன்யமா இருந்திருக்கேன். இதே செங்கோட்டையனை கருணாநிதி பிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி உடனடியா நான் காப்பாத்திட்டு கருணாநிதிக்கு போன் போடுறேன். அவன் பிள்ளைக்கு பேரு நான் தான் வச்சேன் செங்கோட்டையனுக்கெல்லாம். முத்துசாமி, கண்ணப்பன், எனக்கு அவங்க குடும்பமே தெரியும். என்ன இல்லாம அவங்க எந்த கவுண்டர் வீட்லயும் எதுவும் நடக்காது. அவ்வளவு தூரம் நாங்க அந்நியோன்யமா இருக்கிறோம். என்னெல்லாம் ஒரு கவுண்டரு இப்படி பேசி போட்டியா கவுண்டரு. எனக்கு பசங்க கொதிப்பானுங்க. சரி பரவாயில்ல, பள்ளிவாசல் இடிச்சதுக்கு அவனும் இடிக்கலைன்னா நம்மளும் ஒன்று சேர மாட்டோம்டா. அந்த பள்ளிவாசல் அவனும் இடிக்கலைன்னா நம்மளும் ஒண்ணு சேர மாட்டோம்.
இதை இடிச்சது மாத்திரம் சரி குற்றம் ஒத்துக்கிறோம். இடிச்சவன் 20,000 பேரை ஸ்பெஷல் ரயில் வச்சு தப்பிச்ச விடுறானே நரசிம்மராவ், இவனை எதால அடிக்கிறது? ஒண்ணு இல்லைங்க புரொஃபசர், இவனுக்கு எனக்கு ஒரே 1 மணி நேரம் என் பாஸ்போர்ட்டை கொடுத்தானுங்கன்னா, இந்த அரசாங்கத்துல இருக்க அத்தனை பாஸ்போர்ட் அதிகாரிக்கும் சொல்றேன், இந்த ஸ்பெஷல் பிரான்ச் ஐபி மோகன் கூட வந்திருக்காரு, அவருக்கும் சொல்றேன், உங்க எவனாவது ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா என் பாஸ்போர்ட்டை 2 நாள் கொடுங்கடா. உங்க அம்மா ஒரு அப்பனுக்கு தான் பெற்றிருக்கான்னா 2 நாள் என் பாஸ்போர்ட்டை கொடு. பக்கால ஓடி ஓடி அதே இடத்துல பள்ளிவாச கட்ட வச்சேன். எனக்கு தெரிஞ்ச வித்தை இது ஒண்ணுதான் இருக்கு. ஓஇசின்னு ஒண்ணு இருக்கு, ஆயில் எக்ஸ்போர்ட் கண்ட்ரிஸ். அங்க போய் மக்காவனோட மதீனாவனோட கவர்னர் உமர் அல் மஹதின்னு இருக்காரு. அவர் நம்ம பேர்ல ரொம்ப பற்றுள்ளார். அவர் காதுல நெய்ஸா ஓதி, இங்க குத்தனது வெத்தனதெல்லாம் பேப்பர்காரன் மறைச்சிட்டான்ல, இதெல்லாம் போட்டோ எடுத்துங்கிட்டது. இப்ப கூட இந்த இதெல்லாம் உடச்சிருந்தெல்லாம் கூட ஆம்பூர் ஜமாத்துக்கார பசங்க கொண்டு வந்தானுங்க. அதையெல்லாம் எடுத்துட்டு போய் இந்த 10 வருஷத்துல கிட்டத்தட்ட 4 லட்சம் பேரை நாங்க பறி கொடுத்திருக்கிறோம். 10 வருஷத்துல 4 லட்சம் இஸ்லாமிய பெண்களின் கருகமணிகள் அறுபட்டிருக்கின்றன. ஆம்பூர் டேனரிக்காரன் வீட்டுல அருந்தாத்தான் அது இஸ்லாமிய தாலின்னு நினைச்சுனா அவனை அறுத்து அறுபட்டது பூராம் அப்பாவி ஏழை உழைப்பாளி முஸ்லீம். ஒரு பணக்காரன் கூட அறுபடு வேண்டா. தில்லி இருந்தா பிஜேபி காரனும் சிவசேனா காரனும் ஆஜி மஸ்தான் விட்டு அடிக்கிறது. என்னமோ இஸ்லாமியர்களுக்கு பாடம் கத்து கொடுக்குறீங்க, உனக்கு ஆம்பளைங்களா இருந்தா ஆஜி மஸ்தான் விட்டாடி. அட வேணாம்டா, பேனா கத்தி கூட இல்லாம பெரம்பூர்ல ஐயர் தெருவுல நான் குடியிருக்கிறேன், என் வீட்டுல ஒரு கல்லு போட்டுறேன், அதுக்கப்புறம் எத்தனை இடத்துல வெடி வைக்கிறேன்னு பாத்துக்க பரதேஷ் பாத்து. அந்த கண்ட்ரீஸ்ல போய் அவரை புடிச்சிட்டு 19 பேர் இந்தியாவுக்கு பெட்ரோல் கோட்டா கொடுக்கறவன் காதுல, ஏண்டா ஒரு இஸ்லாமியர்களோட தாலி அறுக்கிறான், அவனுக்கு நீ காசை கொடுத்து தாலி அறுக்க சொல்ற, நீ கொடுக்கிற பெட்ரோலை ரிஃபைன் பண்ற அதிகாரி கோபாலகிருஷ்ண ஐயர்னு ஒரு ஐயரு, இத கோட்டா போட்டு வாங்குற எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல அத்தனை பேரும் மினிஸ்டர்ல இருந்து செக்ரட்டரி வரைக்கும் ஐயரு. இந்த பாப்பானுக பொழைக்க எங்களுக்கு கேஸ் கூட இல்லடா, நாங்க என்ன சீமண்ண தாண்டா எங்க வீட்டுல வச்சு எரிக்கிறோம், நீ குடுக்கிற பெட்ரோல் இருந்து எடுக்கிற கேஸ கூட பாப்பனர்கள் வீட்டுலதான் பத்திரமா எரியுது, எம்ப முண்டாட்டி என்னைக்கு கொளுத்தினாலும் ஸ்டவ்ல முகத்தா போறான். எங்களை கொல்றதுக்குன்னே காசு கொடுக்குறியா? இது அல்லாவுக்கு அடுக்குமா? ஆண்டவன் இப்படி உனக்கு சொல்லி இருக்கானா? உனக்கு கியாமத்துன்னு இல்லையா, மறுமைன்னு இல்லையான்னு நெய்ஸா அவனை அதிஸ் பேசி அடக்கி விட்டுட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோ. ஒரே ஒரு பெட்ரோல் கோட்டாவை ரத்து பண்ணா 12 கோடியே 800 பில்லியன் டாலர் இந்தியாவின் பொருளாதாரம் சீரழியும். அதை சரிகட்ட இந்தியாவுக்கு 20 ஆண்டு ஆகும். அப்படி ஆகும் பொழுது பெட்ரோல் இல்லாததால், அதனுடைய உபபொருள்கள் பை ப்ராடக்ட் இல்லாததால், யூரியா போன்ற உப்புக்கள் உற்பத்தி இல்லாமல் போவதால் இடுபொருளும் விளைபொருளும் போய் 1 மாசத்திலிருந்து 2 மாசத்துக்குள்ள 1 லிட்டர் அரிசி 300 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய நிலைமைக்கு போகும். அப்போ கோயில் வேணுமா கும்பி வேணுமான்ற ஒரு கொள்கையை கொண்டு வந்தனா கோப்பம்பாட்டம் பிஜேபி எல்லாம் என்ன ஆகுங்க? உண்மையாலுமே நரசிம்மராவும் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரும், சவானும் ஹோம் மினிஸ்டரும், ஜெயலலிதாவும், நீங்க எல்லாம் கொப்பேன் ஒரு தகப்பனுக்கு உங்க அம்மா பெற்றிருந்தா என் பாஸ்போர்ட்டை 2 நாள் கூட பள்ளியாசல் கட்ட. அத மேக்கா செய்யணும். அஜுக்கு போற மாதிரி உம்ராவுக்கு போற மாதிரி போய் அழுங்காம ஓதி விட்டு சத்தம் போடாம வந்து என்ன நான் துரோகம் பண்ணி என் பாஸ்போர்ட், நீ தான் இந்தியாவனோட 4வது பெரிய ராணுவத்தை வச்சிருக்கியா, சேட்ட பாஸ்போர்ட் தான் கூட என் மானம், சாவர்னிட்டி, இன்டெகிரிட்டி இதெல்லாம் என் பாஸ்போர்ட்ல இருக்குங்க. இந்தியாவினோட கௌரவம், பாதுகாப்பு, இப்படி சொல்லி வெக்கமெல்லாம் எழுதி கொடுக்குறிய. என் வீட்டுல இந்தியா ஒரு நாட்டுலதான் அந்நிய ஊடுருவுங்கிற பேச்சே கேள்விப்படுறது. உலக நாட்டு பேப்பர்ல எதுலையுமே பார்க்க முடியாது. நம்ம நாட்டுலங்க எங்க நாயம் பொண்டாட்டிட்ட எவனோ வந்து எனக்கு தெரியாமல் படுக்கிறான்னு பேசினா எவ்வளவு கேவலம். நான் ஆம்பளையா? நான் எனக்கு தெரியாம என் பொண்டாட்டிட்ட எவனோ ஊடுருவி விட்டு போயிருக்கான்னு பேசுற மாதிரி இந்தியாவிலே தஞ்சாவூர்ல மயிலாடுதுறையில மாநாடு போற ஆப்கானிஸ்தானிலிருந்து தீவிரவாதிகள், ஆப்கானிஸ்தானத்திலிருந்து தீவிரவாதிகள் தப்பிச்சு தஞ்சாவூருக்கு வந்துட்டானா? எப்படா பேசுவான்? அவன் எந்த மொழியிலடா பேசுவான்? ஆப்கானிஸ்தான் தீவிரவாதிகள் 10ஆம் தேசத்துக்காரன், உருது பேசுவான், பாரசீகம் பேசுவான். அவன் எப்படி தஞ்சாவூர்ல போய் பேசுவான்? தமிழ் பேசுறவங்கிட்ட என்னடா இலங்கை புலிகள் ஊடுருவிட்டான்னு சொன்னாலும் தமிழ் பேசுவான். இலங்கைக்காரன் தமிழே புரிய மாட்டேங்குது. இதுல ஆப்கான் என்னடா உங்க பொய்? தஞ்சாவூர் உள்ள வந்துட்டான்.
என்ன மடைய மக்களே, உங்களுக்கு அறிவு சூடு சோரணையே வர்ற வரைக்கும் இந்த வேவடியா பசங்க இப்படித்தான் போடுது. இப்படித்தாங்க போடுவோம். இது ஏன்னா உனக்கு சூடு சோரணை ஒண்ணும் கிடையாது. வேசி முண்டை தாசி முண்டை எவளையும் போய் தமிழ் தாய்ந்த. ஏண்டா என்னடா தாய்டா, தமிழ்டா, நம்ம பேசுகிற மொழிடா தாய். அது அத போய் ஒரு வேசி முண்டை தாசி முண்டை எல்லாம் தாயின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தாய்மையின் ஸ்தானத்தை போய் கேவலப்படுத்துறீங்களே. உங்களுக்கெல்லாம் என்ன இவ்வளவு மழுங்க பய நாட்டுல இருக்கிறத விட தற்கொலை பண்ணிக்கலாம், இல்லைன்னா இவனை போட்டு தள்ளிடலான்னு தான் வருதே ஒழிய திருத்தறதுக்கு அறிவு இல்லையா? காவல் தெய்வங்கிற கண்ணகிக்கு தான் கண்ணகியவே நம்ம இப்ப மறுபரிசீலனை செய்யறோம். ஏண்டி மதுரையை எரிக்காம மாதவி எரிக்காம மதுரையை வந்து எரிச்சோங்க. உனக்கு தப்பு பண்ணவ மாதவி அவளே. இவன் கலாச்சாரத்திலேயே ஆரம்பத்திலிருந்தே இவன் செழிப்பாயிட்டான். முந்தி காலத்துல இவனுடைய பாரம்பரியம், நம்ம நாட்டு நம்ம முன்னோர்களுடைய பாரம்பரியம். முன்னோர்கள்னா நாமளா தமிழர்களா தானே இருக்கோம். நாம இனத்தால் திராவிடர்கள், மொழியால் தமிழர்கள், தேசத்தால் இந்தியர்கள், மதத்தால் தான் நாங்கள், மார்க்கத்தால் முஸ்லீம்கள். நாங்கள் இந்த சட்டம் கேட்கட்டு முன்னே சப் இன்ஸ்பெக்டர் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்திருக்கான். நம்ம ரயிலுக்கு போல்ட் வைக்க மாட்டோம்ங்கிற நம்பிக்கை தான். அப்படி இவ ஆரம்பத்துல நம்ம மக்கள் அந்த பெண்ணு நிழலை பார்த்து கற்பிழந்த பேரு அகல்யை. அகல்யைன்னு ஒரு மாமுனியின் மனைவி, கற்பில் சிறந்தவள். தினமும் கிணத்துக்கு போய் ஆத்துக்கு போய் மணல் அப்படிம்பாலாம் குடமாயிருமாமா. ஒரு நாள் இந்திரன் வானத்துல போறதுன்னு அந்த நிழல் பிம்பம் தண்ணியில பட்டுச்சான். பார்த்தாலாம், ஆஹா அழகா இருக்கான்னு குடம் உடஞ்சிச்சு, கருப்பு கட்டு போயிட்டான். மனசுல இன்னொரு ஆடவனுடைய பிம்பத்தை தீண்டன ஒரு தமிழ் பெண்ணுடைய கருப்பு கட்டு போச்சு, தலைய வெட்டுறான். சூப்பர் தமிழ. எப்படி மனசுல டைரக்டா மூஞ்சியை பார்த்து அழகா இருக்கான்னு நினைக்கல, அழக ரசிக்க தெரிஞ்ச தமிழன் தான். நிழலு தண்ணியில தெரிஞ்சிருக்கு. அந்த நிழல மனசுல தீண்ட உடனே கருப்பு வந்துட்டான்னு சொல்லி புருஷன் மகனை விட்டா வெட்டுறான். என்னமோ சாபம் கொடுத்தான், கல்லா போயிட்டாங்களாம். அது ராமன் கால் போட்டு தான் மறுக்க எழுந்திருச்சுங்கிறான். இருக்கட்டும். அப்படி அந்த மாதிரி தமிழ எங்க வந்தா அடுத்து இன்னொரு ஆடவன் தொட்டு தம் மடியில வச்சு தூக்கிட்டு போய் ஊர்ல வச்சிருந்தான். அவ சீதை, அவளையும் கருப்பு கரசின்னு ஏத்துக்கிட்டான். சரிடான்னு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் என்ன ஆனான்னா, அதாவது சிவபெருமான் ராமனுக்கு ஒரு சாபம் கொடுத்திருக்கான். அந்நிய பெண்ணை நீ தீண்டனாலே உன் தலை வெடிச்சிரும். அம்பேத்கர் கேட்கிறார் ரிடில்ஸ் ஆஃப் இந்துவிசத்துல, ஏண்டா அவனுக்கு தான் சாபம் இருக்குது இல்ல. ராவணன் தமிழ் மன்னன், நிலவழங்கி பாண்டியன் அவனுக்கு பேரு, தமிழ் மன்னன். அவன் ஆணிரை கவர்தல்ங்கிற முறையில தானே கவர்ந்து சென்றான். இவனுக்கு தான் சாபம் இருக்குல்ல, அந்நிய பெண்ணை தீண்டனாலே பாவம்னு தொட்டு மயிர சொல்லட்டி மடியில உட்கார வச்சு புஷ்பக விமானத்துல போயிட்டான். அம்பேத்கர் கேட்கிறாரு, ஸ்ரீலங்காவுக்கு தூக்கிட்டு போனதுனால மயிர் பாலம் போட்ட, சிங்கப்பூர் தூக்கிட்டு போயிருந்தா என்னடா பண்ணிருப்ப? If he has gone to Sri Lanka because it is Sri Lanka, you have powered the bridge. If you would have gone to Singapore, what you would have done? என்ன செஞ்சிருப்பாரு? ராம திருன்னு முடிச்சிருப்பான். ராமாயண பிரச்சனையே வந்திருக்காரு. அப்போ மயிர சொல்லிட்டு மடியில உட்கார வச்சுட்டு போனதுனால மண்டையை வெடிக்கல. அப்போ சிவன் கொடுத்த வரம் பொய்யா, சீதை விரும்பி போனாலா? இது லாஜிக்கல் டிமாண்ட்றாங்கிறாரு. இது அறிவுபூர்வமான கேள்வி. அப்ப சீதையும் கற்பழந்துட்டான்னு யோசிக்கிறோம். அது உண்மைதான், வரலாறு அதான். உடனே அதையும் கருப்பு கரசியா ஏத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் திரௌபதினு 5 பேருக்கு ஒருத்தி மனைவி, 5 ஆண்களுக்கு ஒரு மனைவி, அவளையும் கருப்பு கரசின்னு ஏத்துக்கிட்டான். சரி தொலையிட்டும்டான்னு விட்டான். மனசுல நிழல்ல தின்னதே பாவமா கருதிய தமிழ 5 பேருக்கு ஒரு மனைவிய கருப்பு கரசின் தான். சரி வீட்டுல முச்சந்தியில வச்சு கும்பிடுறானா, அந்தி சந்தியில வச்சு கும்பிடுறானா, கும்பிட்டான். அப்புறம் என்ன பண்ணிட்டான்? கான்டெம்பரரியன் இளங்கோடிகள், சமகாலத்தவன், வாழ்ந்தவன் கண்ணகி காலத்தில் இந்த புரோகித பண்டார சன்னதிகளின் தோள்களை இலக்கிய காலத்திலே சங்க காலத்திலே முதலிலே உரித்தவன், இந்த துரோகிகளின் மூட கொள்கைகள் கூடாது என்று துறவு உண்டு காட்டியவன், தனக்கு வர வேண்டிய இதை கூட தன் அண்ணனுக்கு வர வேண்டிய தனக்கு வரக்கூடாது என்று கருதியவன். அவனே சொல்றான் மாதவி வேசின்னு. இவன் மாதவியும் கருப்பு கரசின்னு மாப்போசி சொல்றான். அதையும் ஏத்துக்கிட்டான். கற்பிற் சிறந்தவள் மாதவிங்கிறோம். பச்சை தேவடியா எங்க வந்துட்டான்?
மனசுல நிழல்ல தீண்டி கற்பிழந்ததா கருதி வாழ்ந்த தமிழன் ஒரு பச்சை வேசிய தமிழ் தாய் காவல் தெய்வம் சொல்ற அளவுக்கு வந்துட்டான். இவன் ஏன்டா கோடம்பாக்கத்துல கூத்தடிச்சவளை ஏற்றுக்க மாட்டான். இது ஒரு நாளத்த கூத்தல்ல, காலங்காலமா ஏற்பட்ட கோளாறு. இதுல வெந்நீரை ஊத்தித்தான் மாத்த முடியும். உடனே வேற ஏதாவது சொல்லிட்டோம்னா இந்துக்களே நம்ம சாமியை அவமானப்படுத்திட்டாரு, அசிங்கப்படுத்திட்டாரு, உடனே நம்ம எல்லாம் கொதிச்சலன்னு நமக்கு சோத்துக்கெல்லாம் லாட்ஜி அடிச்சிடும் தான். நாளைக்கு ஓட்டுலாம் போஸ்ட் ஆம்பூர்ல, அதே ஓட்டலினாலும் நம்ம சப் இன்ஸ்பெக்டர் பையன் காசை கொடுத்தாலும் போஸ்ட் அடிச்சு ஓட்டி விட்டுலாம். அட போடா கூப்ப கூப்ப கூப்ப. நானு எங்க பையன்களை தீவிரவாதி ஆக்க கூடாதுன்னு பாத்துக்கிட்டே வர்றேன். எனக்கு பொறுமை முடிகிற நாள் உங்க குடும்பியெல்லாம் முடிச்சிடும். பெரியார் முடிச்சாரோ அண்ணா முடிச்சாரோ இல்ல, சத்தியமா நான் முடிச்சு போட்டு போயிருக்கேன் சொல்லிட்டு. உங்களுக்கு என்னமோடா தலையெழுத்து எங்கட தாண்டா வந்து நிக்குது. நானும் பொறுத்துட்டேன், 120 ஜெயிலுக்கு பொறுத்துட்டேன். இது 120வது ஜெயில இந்திய வரலாறுலயும் சரி உலக வரலாறுலயும் எவனும் பார்த்ததில்ல. ஒண்ணுக்குமே ஆகாம தினம் புடிச்சிட்டு போறான். காத்தால பழனி பாபா கைது, மறுநாள் விடுதலை. எதுக்கு கைது செய்யறானே எனக்கும் தெரியல, ஏன் வேலையை வாரேன்னு அவனுக்கும் தெரியல. உங்க வேலை என்னவோ அதை பாரு. நீ எங்களுக்கு சொல்லி, இது பேரே சமூக நல்லிணக்கம். நீ சொல்லி நாங்க இங்க இருக்கிற ஆம்பூர்ல கலவரத்தை மூட்டி விடணும்னு அவசியம் இல்ல. அதுக்கு மேடை போட வேண்டியதே இல்லடா. ஆம்பூர்ல கலவரத்தை மூட்டணும்னா அதுக்கு அழகா எனக்கு வழி தெரியும், மூட்டி போடுவேன். கலவரத்தை அடக்கவும் தெரியும். இந்த முஸ்லீம்க டேய் முட்டாளுகளா இருக்காதீங்கடா. ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி கொடி ஏற்று அதை நீயே அறுத்து விடு. அந்த பாப்பான் தான் அறுத்தான், இவன்ட்ட போய் சொல்லி போடு இளவழகன்ட்ட. இவன் மிச்சத்தை பாத்துருவான்டா. உனக்கு சூது தெரியலையாடா? ஏடா பொண்டாட்டி கட்டி வைக்கலாம், புலக்கத்தியமாடா சொல்லி தரணும். நாமளே கொடி ஏத்துறது அறுத்து விட்டு போட்டு இவன் அறுத்தாட்ட இவன் மொச்சு மொச்சு கொடுத்துக்கிறான். சத்தமெல்லாம் போய் பாத்தியா போதுடா. என்னடா முட்டா துளுக்கிறது சரியா போச்சுடான். நீ திருந்த மாட்ட. வர்ற ஜும்மாக்குள்ள நம்ம துணைத் தலைவர் மோகன் வெள்ளூர்ல இருக்கார். ஆஃப்டர் ஆல் இங்க இருந்து ஒரு 80 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் போன் இருக்குது. எப்ப போன் பண்ணாலும் சுறுசுறுப்பா இருப்பாரு, எவனுக்கு பணிய மாட்டார். சும்மாவா துணைத் தலைவரா போட்டிருப்பான். அவருக்கு போய் நேரா நின்னுடு. ஒவ்வொரு தெருவிலையும் பாட்டாளி மக்கள் கட்சி கொடிய 50 கொடிய. எப்ப ஜிகாத் கமிட்டிக்காரன் பூரா ஒரு நாரா தக்பீர் சொல்லு. 10 பேரை கேட்டானா எஸ்ஐ, சத்த ஒழுங்குதா பிரதர்? ஜிகாத் கமிட்டிக்காரன் மட்டும் நாரா தக்பீர் சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர்னு. காலையில விழுந்துச்சாப்பா புடிச்சுக்கா, காத்தால முடிஞ்சா. அனாவசியமா கேஸ் போட்டானா அவன் அடிச்சு. நீ கவலையே பண்றாது, என்ன கேஸ்னாலும் நான் பாத்துக்கிறேன். ஏன்னா அந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் சோறு திங்கிறது ஹராம். நம்ம தாய் தங்கைய போய் அவளோட படுத்துருவீங்களாடா நீங்கன்னு கேட்கற அளவுக்கு இவன் தப்பது. அந்த சோறு திங்கிறது ஹராம். அதனால இனி அவனை ஏதாவது உங்களை அனாவசியமா தொந்தரவு பண்ணான்னா உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை பண்ணிட்டு வா. நான் அல்லா ரசூலுக்கு போய் உன்னை காப்பாத்துறேன். அது ஆண்டவன் மேல இது உங்களை தூண்டி விடுவதாக அல்ல, உனக்கு சொரணை ஊட்டி விடுறேன். உனக்கு சொரணை ஊட்டுவதால எனக்கு ஒரு 10 வருஷம் ஜெயில் கிடைக்குதுன்னா தூக்கே கிடைக்கிட்டு நீ சொரணைய போயிரு. அப்பதான் திரும்ப நாடு மொண்டாட்டி பக்கத்துல படுத்துருவீங்களாடா எவனா துளுக்க, என்ன தவிர எவன்டா இதெல்லாம் ஐயா பேசுறது என்ன ஐயா? அவனை கூப்பிடாட முட்டா துளுக்கன்ட்டு வட்டி வாங்குறான்னு சாராயம் குடிக்கிறான்னு காலை ஓடி அதை விட்டு பொம்பளை புள்ளையெல்லாம் பேசியிருக்கீண்டா. அன்பார்டனபிள். கொஞ்சம் அவன் தான் பாக்கட்டுமே இப்படி உட்கார. அந்த மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி நம்ம இங்க ஆம்பூர்ல இன்னும் கொஞ்சம் நல்ல பொறுப்புக்கு நீங்களே எடுத்துக்கங்க. முஸ்லிம்கள் ஜிகாத் கமிட்டி செயலாளர், இனிமேல் ஆம்பூர் நகர செயலாளர், ஜிகாத் கமிட்டி பொருளாளர், ஆம்பூருக்கு நகர பொருளாளர். நீ போய் தாழ்த்தப்பட்ட மக்களை கூப்பிட்டீங்கன்னா வந்துருவான். அவன்ல ஒரு ஆளை செயலாளரா போட்டுக்கோ. இப்படி கட்சியினோட சட்டத்திட்டங்களுக்கு. ஏன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒன்ன நம்புவான். நம்ம ஒரு ஜாதி தான் எந்த ஊர்ல இருக்க தலித்தையும் தொந்தரவு கொடுக்காத ஜாதி. இங்க இருக்கிற தாழ்த்தப்பட்ட பெருமக்களே, உங்களுக்கு எல்லா ஜாதிகளும் ஏதாவது ஒரு வகையில் தொல்லை கொடுத்திருப்பார்கள். எந்த ஊர்லயாவது. காமராஜர் மாவட்டத்துல கூட தேவர்களுக்கும் உங்களுக்கு ஆகாது. அங்கிட்டு விருதுநகர்ல நாடார்களுக்கும் உங்களை வெட்டிக்கிறாங்க, நீங்க வெட்டிக்கிறீங்க. நாங்க தான் இதுவரைக்கும் எந்த ஒரு தாழ்த்தப்பட்டவடியோ இப்படி கையை தூக்கி கூட அடிச்சதில்லை. ஏன்னா நாங்கெல்லாம் தாழ்த்தப்பட்ட குடியில் இருந்துதான் இஸ்லாத்தை இறக்குமதி செய்து இஸ்லாம் ஆன மக்கள் நாங்கள்.
இன்னைக்கு கூட அந்த தலித் கிறிஸ்தவர்களுக்கு அதான் சொன்னேன், என்னங்க பாதிரியார் இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க, நீங்க எல்லாம் மூளை இல்லாம இருக்கிறீங்களே, ஏன் மக்களுக்கு அந்த உரிமை வேணுங்கிறான். இவன் பிறப்பாலதான் நான் பை பர்த்ங்கிறான். பிராமின் இஸ் பை நாட் மேட் பட் பார்ன்ங்கிறான். பார்ன் இன்னும் பிராமண பிறப்புரிமைங்கிற, அவன் தலித்தும் பிறப்புரிமை தானே. அவன் கிறிஸ்தவ மதத்துக்கு போனா என்ன, அப்பவும் தலித் தானே, சலுகையை குடுறா நீ. இவன் அந்த சலுகையை திறந்தான்னா அம்முட்டு தலித்தும் கிறிஸ்டியன் ஆயிடுவான், இல்லடா இஸ்லாம் ஆயிடும். அதோட இந்த பார்ப்பனர்களுடைய ஆதிக்கம் முடிஞ்சு போயிடும். 10% ஓட்லயே பேலன்ஸ் பண்ணிட்டு போறான். அதை இந்த 20% அடிச்சு தள்ளிச்சுன்னா சரியா போயிடும். செய்ய மாட்டான். அதுக்கு செய்யறதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன பண்ணணும், ஆர்ச் பிஷப் அசாரியாவை ரோமுக்கு அனுப்பணும், வேட்டிகனுக்கு. அங்க போப்பாண்டவர்கிட்ட இன்னொருத்தர், அவருக்கு அடுத்த போஸ்ட்ல கீ போஸ்ட்ல ஒரு தலித் தமிழ்நாட்டுக்காரர் தான் இருக்கார், ஆரோக்கியசாமி. அவர்கிட்ட சொல்லி போப்பாண்டவருக்கு போலிஷ் மொழியில சொல்லி நெய்சா சோனியா காந்தி அங்க கூப்பிடணும். அவ போப்பெல்லாம் கும்பிட்டுக்கா, ரொம்ப பக்தி வெறியில இருக்கா, கிறிஸ்துவ மதத்து வெறியில. அது வாஸ்தவம் தான். அது பொம்பளை எல்லாம் பின்ன அதை விட்டு போட்டு இங்கேயே வருவா. இந்த சைத்தா கூட எவன் சேரும், எதுல போய் சேர்றது? அவட்ட சொல்லி அங்கிருந்து நரசிம்மராவுக்கு மண்டையடி கொடுக்கும். அப்ப இதான் சால்வ் பண்ண. அதை விட்டு போட்டு போய் ஹைகோர்ட் முன்னுக்கு உண்ணாவிரதம் இருந்தா எப்ப கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டுக்கும் இதுக்கும் சிறந்த வழி. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, எங்க வீட்டுல வந்து சோறு கேட்டு விடு, பள்ளியாசல் உட்காந்துட்டு எப்ப வேணா யாரு வேணா போய் பள்ளியாசல் உட்காந்துக்கோ, பசிக்குது ஒரு முசாவர் வந்திருக்கேன்னு சொல்லு, வழிபோக்கன். முசாவர்னா வழிபோக்கன். அப்படி அழகான தஸ்தர் துணி பொத்தி எப்படிதான் கொடுத்து விடுவீங்க, துணி தஸ்தர் பொத்தி ஒரு ராஜா கிட்ட இருந்து வர்ற வெகுமதி மாதிரி வரும். அந்த துணி பொத்தலன்னா மானமுள்ள முஸ்லீம் தட்டத்துக்கு வீசிடுவான். அவன் பணம் தூக்க ஒண்ணு வச்சிருக்கிறான், உன் பணத்தை நாங்க தூக்க போறோங்கிறோம், நீ எங்களை நம்பல, கேவலம் 10 மில்லி சாராயத்துக்காக உன் தலைமுறை தலையில் மண்ணை எள்ளி போட்டு விடாது. இனியும் உனக்கு உணர்வு வரவில்லை என்றால் ஒவ்வொரு பள்ளிவாசலில் உரைக்கின்ற ஒவ்வொரு உரையும் உன் விடுதலையை நோக்கி கொண்டிருக்கின்றது. நீ போ, எங்க முஸ்லிம்கள் கூட சேர், நாங்க உன்னை பாட்டாளி மக்கள் கட்சியில பத்திரமா வச்சுக்கிறோம், நீ வேற எந்த கட்சியும் நம்பாது. இல்ல இந்த கூத்தாடி பின்னுக்கும் குடிகாரம் பின்னுக்கு தான் போறேன்னா உன்னுடைய வாரிசுகள் நாளை உன்னுடைய காரி துப்பு உன்னோட வரலாறு. உன் பணத்தை நாங்க தூக்கி எங்களோட சமப்படுத்த நினைக்கிறோம், அவன் உன்னைய பணந்துக்கம் மலமல்றதுக்கு வச்சிருக்கான். நீ மலமல்ல கூடாது, உனக்கு சமமான வேலை கிடைக்கணும், நாங்க டாக்டர் ராமதாஸ் எல்லாம் பாடுபடுறோம், எங்களை உணர்ந்து. அதுபோல இங்குள்ள இஸ்லாமிய தோழர்களே, உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இந்த திமுக காரன் புத்தி இருக்கும். 11 பள்ளி வாசல்களை கருணாநிதியின் ஆட்சியிலே பறிகொடுத்து, அன்னைக்கு இந்த கருணாநிதி பிஜேபி கூட உட்கார்ந்துகிட்டு அத்வானிய வீட்டுக்கு வரமாட்டாரா, அவருக்காக விருந்து வைத்து காத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன போது அவங்க எல்லாம் ஒரு ராமகோபால் ஐயன் ஒரு நூல் வெளியிடுகிறார், இந்துஸ்தானத்திற்கு ஆபத்து, ஹிந்துக்கு ஆபத்து. அந்த நூல்ல நான் மறுப்புரைக்கு எழுதுறேன். என்ன வாஜ்பாய் சொல்லி கருணாநிதி தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் வச்சு என் நூலை பறிமுதல் பண்றான். நான் பதில் தான் கொடுத்தேன், காயப்படுத்தணும். அவன் கழிமுதல் போனவன் நான். என்ன கைது செஞ்சு உள்ள வச்சான் 8 மாசம். களத்தூர்ல தொழுதுட்டு எல்லாம் ஜமாத் அப்படி எந்திரிச்சு போகுது. அன்னைக்கு RSS காரங்க ஊர்ல பூந்து ஒரு ஆலிமை வெட்டினாங்க, 13 பேரை வெட்டி எறிஞ்சாங்க. மத்தவங்க எல்லாம் கல்ல உடைச்சு பள்ளியாசெல்லாம் உடைச்சு குரான் எல்லாம் தூக்கி வீசி போட்டு போயிட்டான். அன்னைக்கு இந்த கருணாநிதி போன் போட்ட உடனே அந்த ஊர்ல இருக்க பெண்கள் தான் இருந்திருக்காங்க. 140 ஆண்கள் வயதானவர்கள், மிச்சம் 1000 வீட்டுல 900 பேர் வெளிநாட்டுல வேலை செய்யறான், துபாயிலையும் அபுதாபிலையும். என்ன நீயே யோசிச்சு பார், துபாயில இருக்க, அங்க இங்க உன் வீடு இடிபடுது, உன் அக்கா தங்கச்செல்லாம் அடி வாங்குறான். நம்ம பெண்களுக்கு ஓட தெரியுமா? ஒரு பஸ் நம்ம தான் வீட்டுக்குள்ளேயே வளர்த்துறவன், பொட்டு மாதிரி பூ மாதிரி வச்சு. யோசிச்சு பாத்தியா? அந்த நிலையில ஏதோ ஒரு கேசட்ல பாத்துட்டு என் டெலிபோன் நம்பரை நான் சொல்றேன்ட்டு எனக்கு ஒரு பொம்பளை டெலிபோன் பண்ணிருக்கு. நான் உடனே அந்த ஊர் எங்க இருக்கு என்னன்னு மேப்ல பாத்துக்கிட்டு 4-5 பசங்களை கூட்டிக்கிட்டு அப்புறம் போய் அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்தா எல்லாம் ஆடிப்பட்டு நம்ம ஆளுக்கு ஜெயில கிடக்குறான். ஆக்கி வச்ச பிரியாணி எல்லாம் அப்படியே இருக்குது. ரம்ஜான் அன்னைக்கு கருணாநிதிக்கு போன் போடுறேன், உங்க ஆளுகளுக்கு இதே வேலையா போச்சுங்களா, எனக்கு துபாயில இருந்தெல்லாம் டெலிபோன் ராத்திரிலாம் தூக்கம் இல்லைன்னு, நீங்க தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்களேங்கிறான். ஏண்டா 25 வருஷம் உனக்கு பாடுபட்டு போட்டு இந்த தேவடியா பையனுக்காக அவனை அட்ஜஸ்ட் பண்ண சொல்றியே, நீ இல்லடா துரோகின்னு நினைச்சேன். உடனே ஜிஹாத் கமிட்டின்னு டிக்ளேர் பண்ணேன் வெளிநாட்டில் இருக்கிற முஸ்லிம்களுக்காக. கொஞ்சம் இஸ்லாமிய சகோதரர்களை யோசித்து பாருங்கள். நானும் டாக்டரும் பேராசிரியர் தீரனும் மோகன் சாரும் நேசமாக இல்லாமல்
நான் அத்வானியும் அவர்களும் நேசமாக இருந்திருந்தால் உங்களுடைய நிலைமைகள் என்ன யோசிச்சா? நானும் டாக்டர் ராம்தாஸும் நேசமாக இல்லாமல் டாக்டர் ராம்தாஸும் அத்வானியும் நேசமாக இருந்திருந்தால் வன்னிய மக்களுக்கும் ஒரு விடிவு கிடைக்கும். தற்காலிக விடிவு. அப்புறம் எங்கேயாவது வடநாட்டில் கொண்டு போய் டாக்டரை முடிச்சு போடுவான். ஆனா உங்க நிலைமை என்ன யோசிச்சீங்களா? எனக்கு என்ன ஜெயலலிதா தெரியாதுன்னு நினைச்சியா? ஒரு டெலிபோன்ல பிடிப்பேன்டா நானு. உங்களை எல்லாம் அடமான வச்சுட்டு நான் மாத்திரம் பொழைக்க தெரியும். ஆனா நம்ம மார்க்கத்துல என்ன? சமுதாயத்தை அடமான வைத்து நான் மட்டும் வாழ்வதற்கு என்ன தீர்ப்பு? பெத்த தாயோடு ஜினா செய்வதற்கு சமம். அதை நான் செய்ய விரும்பவில்லை. அதை செய்தவனை எல்லாம் சமுதாய தலைவனாக ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள் நீங்கள். இந்த எஸ்ஐ சொல்றான் பாரு, உங்க ஜமாத்திலே அப்செக்ஷன், அதெல்லாம் எனக்கு தெரியும், அதெல்லாம் இருந்திருக்காரு. எந்த ஜமாத்து தலைவனும் சுத்த துலுக்கனுக்கு பிறந்தவன் இந்த டாக்டர் ராம்தாஸும் பேராசிரியர் தீரன் நாங்க போடுற கூட்டத்தை ஏற்றிருக்க மாட்டான். இந்த பரதேசி நாய் பிஜேபி காசை வாங்கிட்டு ஜமாத்தை காட்டி கொடுக்கிற அயோக்கிய நாய். அதனால ஜமாத்தை திட்டுவேன் நீ எதிர்பார்த்திருந்தீனா உன் எண்ணத்தை மாத்திக்க. ஏன்னா எனக்கு தெரியும், ஆனக்கார் சுக்கூர்ல இருந்து இங்க உள்ள அத்தனை டேலனிதிக்காரன்னு தெரியும். அப்படி துரோகம் பண்றான்னு தெரிஞ்சுன்னா இவனை மெட்ராஸ்ல நான் வைக்க மாட்டேன். அதுவும் அவனுக்கு தெரியும். தெரியுமா? கிளீன பசங்களை விட்டு பேத்து போடுவேன். பேத்து அது செய்ய விட மாட்டேன். ஏன்னா எவனையும் பொறுத்துக்குவேன், துரோகியை பொறுக்க முடியாது. இன்னைக்கு உங்க சமுதாயத்துல எவன்டா சொத்து சுகம் படிப்பு அறிவு அத்தனையும் விட்டு போட்டு 24 மணி நேரமும் உனக்காக பாடுபட சுரை ஏற்க தயாராக இருந்து கொண்டிருக்கிறவன் ஒரு ஆளை சொல்லு. 200 கோடி முஸ்லீம் சேலஞ்ச் வேர்ல்டு பூரா ஒரு ஆளை சொல்லு. 24 மணி நேரமும் இந்த பையன் வந்தா அந்த பையன் வந்தா அந்த ஒரு பள்ளியாசு இடிஞ்சா இந்த ஒரு பள்ளியாசு இடிஞ்சா 24 மணி நேரமும் காலனா உங்க பணத்தை வாங்காம 3 PhD வச்சுக்கிட்டு சுமார் 3000 ஏக்கரா எஸ்டேட் வச்சுக்கிட்டு எந்த நாயிலாத்தம் பொண்டாட்டி பிள்ளை கூட பார்க்காம உட்கார்ந்து இருக்கிறான். இன்னைக்கு சொல்லு பார்க்கலாம். எவனால் ஒரு ஆளை காட்டு, நீ என்ன விட காட்டி போடு. எனக்கு என்ன ஜெயிலுக்கு போகணும் தலையெழுத்தா? அடே ஜெயலலிதா கூட படுக்கிற வயசுடா எனக்கு. நான் இன்னும் என்னைக்கு விடிஞ்சா ஜெயிலுக்கு போயிருவோமோன்னு ஒவ்வொரு நேரமும் பொட்டியை தூக்கிட்டு வீட்டுக்கு போய் என்னோட சொந்த எஸ்டேட்டை பார்த்து 5 வருஷம் ஆச்சு. 69 லட்சம் ரூபாய் வருமானம் வருது எனக்கு. அதுவும் நான் உல்டா பண்ண முடியாது, மத்தவங்க மாதிரி டஸ்ட்ல எல்லாம் கலக்க முடியாது. டீ போர்டு டைரக்டா கொடுக்கிற செக். அதுல எனக்கு என்ன சிகரெட் ஒரு நாளைக்கு ஒரு 50 ரூபாய் சிகரெட், 100 ரூபாய் சிகரெட் குடிப்பேன். அப்புறம் சாப்பாடு என்ன இந்த இவ்வளவு சாப்பிடுவேன். அது எந்த ஏழை வீட்லயும் கொடுத்துடலாம். நான் நோம்பே கொஞ்சம் தயிர்ல சாப்பிட்டுட்டு ஒரு மிளகாயை கடிச்சிட்டு எந்திரிச்சுவேன் சகருக்கு. எனக்கு என்ன பொண்டாட்டி பிள்ளையா இருக்குது ஆக்கி போல. எங்க போறேன்னா இந்த மாதிரி ஏழை பசங்க தான் இருப்பேன் கூட. அவன் ஏதோ தண்ணியில கொஞ்சம் சோத்தை கரைப்பேன், ஒரு மிளகாயை கடிச்சிட்டு நோம்பு வச்சிருவேன். ஒரு பள்ளியாசலுக்கு போனா கஞ்சி கொடுப்பான். இப்படி வச்சு எனக்கு சாப்பாடு செலவு ஒரு 1000 ரூபாய் கூட வராது. என்னோட செலவு 5000 ரூபாய் போக மிச்சம் பூரா உங்களுக்கு தானே கொட்டி அழுகிறேன். எவனா டே விசுவாசம் கட்ட வேண்டாம். விசுவாசம் கட்ட ஒண்ணு மாத்திரம் வச்சுக்கோ. எனக்கு ஜிகாத் கமிட்டி வேணா, ஜமாத்து வேணா, போடாம மயிரன் ஆஸ்திரேலியாவுக்கு நான் வண்டி ஏறிட்டின்னு வச்சுக்காது. அதுல அடிபட்டே செத்து போவேன். உனக்கு காப்பாத்த ஆள் இருக்காது. என்னன்னு நான் பார்க்காம எனக்கு இருக்கிற கெப்பாசிட்டிக்கு நாளைக்கு என்னால காங்கிரஸ்ல சீட்டு வாங்கி கவர்னரா உட்காந்துட முடியும் பாண்டிச்சேரியில. நாளைக்கே குர்சி தாளம் காணிய சோனியா காந்தியோடு தொடர்பு கொண்டேன் என்றால் ஏதாவது ஒரு மாநிலத்தில் நான் கவர்னராக நிம்மதியாக இருந்து விட முடியும். நாளைக்கு இதே ஜெயலலிதாட்ட நான் சமாதானமா போனேன்னா அந்த கட்சியோட முழு பொறுப்பு என்கிட்ட வர தயாராக இருக்கும். என்னை விட நம்பிக்கையானவர்கள், நாணயமானவர்களை அவளும் சந்தித்திருக்க முடியாது, அவளுடைய அம்மாவும் பார்த்திருக்க முடியாது. என்ன நீ நல்லா இருக்கணுமேனு நான் அழிஞ்சுக்கிட்டு இருந்தா ரொம்ப சீப்பா போகுது. ஏண்டா பாட்டாளி மக்கள் கட்சிக்காரன் கூட்டத்துக்கு சத்த காசு கொடுத்தா நம்ம பொண்ணு சொத்த கம்மியா போச்சு. என்ன சகோதரர்களே, லட்சக்கணக்கில் நான் இழந்து என் செலவுல விடிய விடிய வந்துட்டு திரும்ப நம்ம போகும்போது எத்தனை பேர் இடத்துல உயிரோட போறோமோ, கூட வர ஏதாவது கை அடிபட்டு என்னங்கடா இவங்களுக்கெல்லாம் இவ்வளவு சீப்பா தெரியுது. ஜனாதிபதி கோயிலுக்கு போனாலும் நான் தான் கேஸ் போடணும், ஜெயலலிதா இது பண்ணாலும் நான் தான் கேஸ் போடணும். எவன் தான் அவங்க சமுதாயத்தில் அப்படி இருந்துருவான் சொல்லு. இவ்வளவு தூரம் தட்டி கேட்டுட்டு தைரியமா நான் இருக்கிறேன் பார். எனக்கு தெரியும் இதுக்கு சிம்மாசனம் கிடைக்குமா, சத்தியமா ஜெயில் கிடைக்கும் தெரியும். இருந்து நான் உனக்கு கத்திக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் கோஆபரேட் பண்ண பிரதர். ஒரே ஐடியா துனியா நம்பிச்சுல இருந்துறாங்க. இதை விடவா சக்காவத்து வேணும்? எந்த ஒரு முஸ்லீமின் கையில் முஸ்லிம்களின் உயிர் பாதுகாப்பாக இருக்கிறதோ
அவன்தான் தூய்மையான மூமின் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றதை மறந்துவிட்ட முஸ்லிம்களாக நீங்கள் மாறிவிடாதீர்கள். எவனுடைய கையில் இஸ்லாமியனுடைய உயிர் பாதுகாப்பாக இருக்கிறது அவன்தான் தூய்மையான மூமின், தூய்மையான அமீர் என்று நம்முடைய ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை உங்கள் பள்ளியிலே நீங்கள் நினைவுபடுத்தி பாருங்கள், அல்லது ஆலிம்களிடம் கேட்டு பாருங்கள். படித்திருந்தும் தூங்குபவனை தட்டி எழுப்பலாம், விழித்திருப்பவனை திட்டி எழுப்பலாம். பாசாங்கு போல் படுத்திருப்பவனை வெட்டித்தான் எழுப்ப வேண்டும். ஆமா, இப்படி பண்ணீங்க நான் பேசாம பிஜேபியில சேர்ந்துருவேன். ஏன்னா நீ அப்படியாவது தெரிஞ்சுறான். நான் பிஜேபியில சேர்ந்தேன், சந்துக்கு சாத்தி விட்டுருவேன். சொல்லி போற அந்த தேனரிக்காரங்க அவன் செஞ்சிருக்க மாட்டான். எனக்கு தெரிய பெரிய கோடீஸ்வரர் யார், எந்த தேனரிக்காரும் செய்ய மாட்டான். சலீம் பாய் ஆகட்டும், ஆஷிம் பாய் ஆகட்டும், இக்பால் எல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க. எல்லா பெரிய மட்டும் நான் பாக்குற ஆளுக்கு தான் பாய். எனக்கு தெரியாதவங்க இருக்க முடியாது. நியூ காலேஜ் மீட்டிங்ல எதுலையும் அவங்கள காரணம் காமிச்சு இவன் ஏமாத்தி இருப்பான். ஆனா இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ரம்ஜான் வர்றதுனால முடிஞ்சா எனக்கு துவா செய்யுங்க, ஷஹீதாக வாழ்வு கிடைக்க வேணாம். நான் ஷஹீதாகி என் மரணத்திலாவது நீ நல்ல மகுடத்தை சூட்டுறா, நான் ஷஹீதாக நீ துவா கேளு. ரம்ஜான்லயாவது, ரம்ஜான் முடிஞ்சு இன்ஷா அல்லாஹ் அந்த இடத்திலேயே நானும் பேராசிரியரும் பொதுக்கூட்டம் போடுறோம். அதுக்கு இடையில ரம்ஜானுக்கு முந்தி அல்லது ரம்ஜான்லயே குறைஞ்சது எவ்வளவு கோடிடா ஏற்ற மாவட்ட செயலாளர் நகர செயலாளர் எவ்வளவு கொடி ஏற்ற ஆம்பூர் டவுன் நகரத்துக்குள்ள ஒவ்வொரு தெருவிலையும் ஒரு கொடி பாட்டாதி மக்கள் ஆமா ஏற்றிடணும். ஒரு கொடி கீழே விழுந்தா அப்புறம் எவனும் இருக்க மாட்டான். மேட்டுக்கொள்ள அடுத்த மீட்டிங் வந்து மேட்டுக்கொள்ளையிலேயே நடைபெறும். இதை எவனாலையும் தடுக்க முடியாது, எவனும் தடுக்க முடியாது. அதுவும் டேட்டை பிக்ஸ் பண்ணிடலாம். கேலண்டர் கையில இல்ல, ஞாயிற்றுக்கிழமை நாள் பார்த்து சொல்லு. ஆம்பூர்ல அந்த மேட்டுக்கொள்ளையில ரம்ஜான் நாள் நான் பாக்குறேன். ஏன்னா ரம்ஜான்ல வந்து இவ்வளவு நேரம் உட்கார முடியாது, நீ சகர செய்யணும், நோன்பு வச்சிருப்ப, போய் சம்பாதிக்கணும். அந்த நேரத்துல தான் நீ கொஞ்சம் இருக்கணும். உலகத்திலேயே ப்ரொஃபசர் நாங்க இந்த ரம்ஜான்ல ஒரு மாசம் பட்னி கிடக்கிறது இந்த பணக்காரனுக்கும் இந்த ஏழையோட வருத்தம் தெரியும். அது மாத்திரம் இல்ல, 100க்கு 2000 எடுத்து கொடுத்துருவோம், ஷேர் பண்ணிக்குவோம். ஒருத்தன் உலகத்துல பண்டிகை கொண்டாடுறான்னா இன்னொருத்தன் கஷ்டத்தை உணர்ந்து அதை தெரிந்து தெளிந்து அதில் ஊறி விடிஞ்ச காத்தால 30வது நாள் எந்திரிச்சு தப்பு இன்னொருத்தன் பங்காளிக்கு பணம் கொடுக்கணும்னு முதல்ல உறவினர்கள், வழிபோக்கர்கள், நண்பர்கள், அண்டை வீட்டுக்காரர்கள் 40 வீடுங்கிட்டு 40 வீடுங்கிட்டு 40 வீடுங்கிட்டு, அது யாராக இருந்தாலும், இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்துவனாக இருந்தாலும் முஸ்லிம்கே கொடுக்க சொல்லவில்லை. ஜக்காத்து கொடுத்துட்டு அதுல ஒரு பாகத்தை தான் நாங்க அனுபவிக்கிறோம். வருஷம் நாங்க செஞ்சு எங்களுக்குள்ள அந்த சமன்பாட்டை உண்டா. ஒருத்தன் நோன்பு கொண்டாடும், ஆனா இவன் என்ன பண்றான், ஆயுத பூஜை நேரத்துல பூசணிக்காக கொண்டு போய் ரோட்ல உடைக்கிறான். 20 பேர் ஸ்கூட்டர்காரன் அதுல போய் வலிக்கி விட்டு இந்த வருஷம் ஆக்சிடென்ட் ரிப்போர்ட். 20 பேர் ஹெட் இன்ஜுரியில செத்து இருக்கிறான். கை கால் முடிச்சவன் நிறைய பேர். ஹெட் இன்ஜுரி டெத் மாத்திரம் ஆயுத பூஜை நேரத்துல எவ்வளவு கமிஷனர் அறிக்கை வர்றான், நடு ரோட்டில் உடைக்காதீர்கள். ஏன்னா 20 பேர் போன வருஷம் சாவு. இன்னொருத்தருக்கு தொல்லை கொடுக்கிற நோம்பா கொண்டாடுறான். அன்னைக்கு என்ன பண்றான், பழைய டயரை கொளுத்துறான். அது என்ன நோம்பு, போகி அன்னைக்கு. ஒரு சதுர அடி டயர் எரிஞ்சிச்சுன்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு சொல்றான் 1 கிலோமீட்டருக்குள்ள ஆக்சிஜனை இழுத்துருக்கு. அதனால கொஞ்சம் வயசானவங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்காம அந்த போகி அன்னைக்கு செத்தவன் மாத்திரம் போன மாசம் 14ஆம் தேதி 20 பேர், எல்லாமே 60 வயசுக்கு மேல, பூரா கல்டம் விட்டுக்கிட்டு போயிடு. இவன் கொண்டாடுற அத்தனை நோம்பும் பாரு. பட்டாசு 80 கோடி மக்கள் 60 கோடி பேர் கொண்டாடுறான். 60 கோடி பேரும் ஆளுக்கு 100 ரூபாய் பட்டாசு வாங்கினா 6000 கோடி. 6000 கோடி பட்டாச நடு ரோட்ல கொளுத்தி வெடிக்கிறான். டப்பன்னு சவுண்ட் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், ஆக்சிடென்ட். இந்த வருஷம் மாத்திரம் 12000 பேர் செத்துருக்காங்க பட்டாசு வெடிச்சு. அது அந்த வெடி விபத்தெல்லாம் விட்டுருங்க. மத்த சாவு 360 பேர். பிற மக்களுக்கு தொல்லைப்படுத்தக்கூடியதாகவும் தன்னினத்துக்கே ஆபத்து விளையக்கூடியதைத்தான் பெருநாளாக பிரமதவாதிகள் கொண்டாடும் போது இன்னொரு மதத்துக்காரனுக்கும் எங்களுக்கும் உள்ள பசியும் பட்டினியும் உடுந்து யாருக்கும் தொந்தரவு இல்லாம ஒரு வெடி கொளுத்த மாட்டான், ஆடம்பரமா கொட்டடிக்க மாட்டான், பிபி ஊத மாட்டான், அமைதியா பசிய உணர்ந்து இன்னொருத்தனுக்கு பங்கு போடுற என்னைய வேணாங்கிற, நான் ரோட்ல பூசணிக்காக உடைச்சு போட்டு உங்க அக்கா தங்கச்சியெல்லாம் அடிபட்டு செத்தா சரிங்கிற. அத கூட ஒரு நாஸ்தியம் தான் செஞ்சிருப்பான். லட்சுமி வெடி சரஸ்வதி சொன்னா உங்களுக்கு புரியுது. லட்சுமி வெடிங்கிறான், சரஸ்வதி வெடிங்கிறான். என்னடா ஐடியாவோட சொல்லி இருக்கான். இதெல்லாம் ஆரிய கடவுள்கள்,
இதை வெடிக்கணும்னு. இவனுக்கு புரியல, நம்ம சாமி வெடிதான் கொளுத்துறான். ஏடா அக்கா வெடி அம்மா வெடிதான் கொளுத்துவியா? அது அறிவு கட்ட முண்டவே அது பெருமையா செய்யறான். சகோதரர்களே, உங்களுக்கு எது நஷ்டத்தை உண்டாக்குதோ அதை கொடுக்காது. இன்னொருவனுக்கு எது கஷ்டத்தை உண்டாக்காதோ அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷம் வருமோ அதை நீ செய்ய கற்றுக்கொள். அப்படி கற்றுக்கொண்டவர்கள் தான் நாங்கள். ஒரு முஸ்லீம் தெருவுல உன் பொம்பளைய நம்பி நீ விட்டுட்டு போலாம். வீட்டுல அவன் குடிச்சிட்டு வந்து கலாடா பண்ணிட மாட்டான், நடிச்சா வந்து போய் அடிச்சிட மாட்டான், உள்ள பூந்துட மாட்டான். பள்ளிவாசல் அவனை நிக்க வச்சு பட்டை எடுத்துரும். அதே நேரம் உன் தெருவுல என் பொம்பளைய தனியா விட்டுட்டு போயிட முடியுமாடா? சாயங்காலம் உனக்கு நிதானமாடா இருக்கு. உன்னை எவன்டா கண்ட்ரோல் பண்றான்? எங்கள்ல ஒருத்தனுக்கு தொல்லைனா பள்ளியா ஜமாத்துல சொல்லு, மயர புடிச்சு இருக்கணும்னு அவனை நொறுக்கி போடுவான். நான் உனக்கு ஒரு தொல்லைனா நான் எங்க போய் சொல்லட்டும்? சொல்லு. பட்டை போடுறவன்ட்ட சொல்லிட்டா, நெட்டை போடுறவன்ட்ட சொல்லிட்டா, குட்டை போடுறவன்ட்ட சொல்லிட்டா, குறுக்க கோடு போடுறவன்ட்ட சொல்லிட்டா, யார்த்தடா சொல்றது? அமைப்பு இல்லாம உன்னைய வச்சிருக்கிறான். நீ திருந்தவும் மாட்டேங்கிற. எங்களால உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா எங்கள்கிட்ட சொல்லுங்க. எந்த முஸ்லிமாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும், உங்களுக்கு தமிழ் மக்களுக்கு தொல்லை விளைவித்தான் என்று சொன்னால் அவனை நடு ரோட்ல தூக்கிட்டு வந்து வச்சு செருப்ப கழட்டி நான் அடிக்கிறேன். இது எங்க அல்லாஹ் மீதான். எங்கனால உங்களுக்கு கஷ்டம்னா, அல்லது நீ கும்பிடுற சாமி கோயில்ல ஏதாவது எங்க ஆளுங்க வந்து தகராறு பண்ணான்னு சொல்லு, எப்பவாள் பண்ணிருக்கான்னு சொல்லு, உனக்கு 10 லட்சம் ரூபாய் தருது. என்னைக்காச்சும் இங்க உள்ள தமிழ் மக்கள் கோயில்கள்ல வந்து ஏய் கும்பிடாத, நான் கொட்டை அடிக்கணும், நான் இது வழியில குறுக்க போகணும், நாங்க இது வழியில எங்க அல்லாவை தூக்கி குறுக்க போகணும், நாங்க இது வழியில எங்க அல்லாவை தூக்கிட்டு போனோம்னு என்னைக்காச்சும் எங்க சாய்புகள் எந்த மாவட்டத்திலாவது உங்களுக்கு ஒரு தகவல் இருந்தால் கொண்டு வந்தால், ஏனைய பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் அனைவருக்கும், பார்ப்பான் உள்பட எல்லோருக்கும் சொல்லுகிறேன், 10 லட்சம் ரூபாய் தர தயாராக இருக்கிறேன். அதோடு மட்டுமல்ல, நான் ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியில் சேர்ந்து விட்டு இஸ்லாத்தையே விட்டு விடுகிறேன். இது சங்கராச்சாரியார் நிரூபித்தாலும் சரி. எங்கள் இஸ்லாமிய மக்கள் உங்களுடைய வழிபாட்டு உரிமையை மறுத்ததாக எங்காவது சொல்லுங்கள். ஆனா நீ நாயி இதே என்னடா எல்லா இடத்துலயும் போய் பிஜேபி காரன் சண்டை மூட்டி வர்றிய. சகோதரர்களே, நீங்களும் நானும் ஒன்னா சேர்ந்தாதான் நம்ம உரிமை நமக்கு கிடைக்கும். நம்மளை பிரிச்சு வைக்கிறதே அந்த பாவிகள் பலனை அனுபவிப்பதற்காக இந்த இந்து ராஜ்யங்கிறா, ராமராஜ்யங்கிறா, இதெல்லாம் குப்பை, ஒரு மண்ணாங்கட்டி ராஜ்யம் ஆகாதுங்க. இந்த நேரத்தில் உட்கார முடிஞ்சிச்சு, பரவாயில்ல, சரி கிளம்புங்க, போதும், உரைக்கு திரையிடுகிறேன், நன்றி வணக்கம். போதும்டா, பாவம் ரொம்ப வரேன், நான் அடுத்த மாதிரி வரல. ஹுசைனியா கேசட்ஸ் என்று வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகள் கிடைக்கும் இடம் ரசூல் நியூஸ் ஏஜென்சி. ரசூல் நியூஸ் ஏஜென்சி, தஸ்தகீர் மார்க்கெட், இலக்கம் 6, சிங்காரத்தோப்பு, திருச்சி 8. தொலைபேசி இலக்கம் 702385. This audio was downloaded from TamilIslamicMedia.com.